சிவகார்த்திகன் ப்ரோ, எப்படி ப்ரோ ஆடியோ லான்ச்சில் இப்படி நடிக்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் ப்ரோ கற்றுக்கணும். இப்படி பழைய ஆடியோ லான்ச்லாம் ஞாபகம் இருக்குதா? நீங்கள் ஸ்டேஜில் ஏறினாலே வந்து என் வளர்ச்சி அவன் தடுக்கிறான், இவன் தடுக்கிறான் அப்படிலாம் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இப்படி ஒரு மாதிரி ஆக்டிங்கை போடுவீங்களே, எவனும் தடுத்துருக்க மாட்டான், நீங்களே வந்து அப்படி சொல்லிப்பீங்க. ஆனால் இப்பவும் பார்த்தீங்களா பயம் வந்துருச்சு. தளபதி விஜய் நான் ரசிகர்கள் வந்து உங்கள் படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு தளபதி விஜய் நான் பேரை யூஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன சொன்னீங்க? வந்து தளபதி விஜயானாக்கும் உங்களுக்கும் வந்து அந்த ரெண்டு படத்துக்கும் பராசக்திக்கும் அந்த ஜனநாயகனுக்கும் போட்டின்ற மாதிரி வந்து ரசிகர்கள் வந்து சில பேர் வந்து காமெடி பண்றாங்களா? நீங்க தான் காமெடி பண்றீங்க, சரியா? அப்ப வந்து நீங்க என்ன சொல்றீங்க, டேட் வந்து இந்த டேட் வந்து இந்த 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா கரெக்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே சொன்னீங்களே. 14ஆம் தேதி தான் நீங்க வர வேண்டியது. அங்க உங்களுக்கு நல்ல டேட் இருக்குதே, காலை விரிச்சு கூட படுத்துக்கலாமே, அவ்வளவு டேட் இருக்குதே. ஏன் வந்து 10ஆம் தேதிக்கு வரீங்க? சரி, பொங்கலுக்கு 3 படம் 4 படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுறது இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். இது ஆதி காலமா நடந்துகிட்டு இருக்குது. இப்ப அது இஷ்யூ இல்லை, சரியா? ஆனா நீங்க வந்து பிளான் பண்ணி போட்டி போட்டுக்கிட்டு வந்து சில விஷயம் வந்து அது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? எதுக்கு பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்றது வந்து எல்லாருக்கும் தெரியுமே. எப்படி ஒரு ஒரு முழு பூசணிக்காய் சொத்துக்குள்ள வச்சு மறைப்பீங்க நீங்க? இப்ப நீங்க ஆடியோ லான்ச்ல தளபதி வந்து விஜய் பேரை யூஸ் பண்ணி அப்படியே அந்த ரசிகர்களை வந்து நீங்க அப்படியே ஒரு ஒரு மாதிரி ட்ரை பண்றீங்க தெரியுமா? தளபதி விஜய் ஆடியோ லான்ச்ல என்ன சொன்னார் தெரியுமா? யார் யார் எங்க வைக்கணும்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்து அவர் சொல்லிட்டாரு. அதனால உங்களை எங்க வைக்கணும் கூட மக்களுக்கு தெரியும். ஏன் சிவகார்த்திகேயன், இதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுக்கு உதவி செஞ்சவங்களா இருக்கட்டும், உங்களை வந்து தூக்கி விட்டவங்களா இருக்கட்டும், நீங்க யாருமே நினைச்சு பார்த்தது இல்லை. அது உண்மையான விஷயம், நிறைய பேருக்கு அது வந்து தெரியும். ஆனா இப்போ வந்து நீங்க வந்து என்னவாயிட்டீங்க தெரியுமா? சொம்பு தூக்கி ஆயிட்டீங்க. அது எதுக்கு சொம்பு தூக்கி ஆயிட்டீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், சரியா? ஆனா இப்போ உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா தளபதி ரசிகர்கள் வந்து இவ்வளவு பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து இப்போ நீங்க பேசுனதுக்கு காரணமே இதுதான். நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் சிவகார்த்திகேயன் ப்ரோ. உண்மையான தளபதி விஜயான ரசிக உங்க படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க மாட்டான், சரியா? நான் அடிச்சு சொல்லுவேன். வந்து நான் உங்கள் கிரேசி ஜி.